அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள். ஏசப்பா தருகிற ஒரு நல்ல ஆலோசனை இருக்குது. என்ன தெரியுமா? கணவன்மார்களுக்கு, அதாவது புருஷன்மார்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். அப்போது திருமண வாழ்க்கையில் கணவன்மார் மனைவிகளில் கசந்து கொள்கிற காரியம் நடக்கத்தானே செய்யுது. அது எல்லாம் நமக்கு தெரியும். நேசிக்கிற கணவன்மாரும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் எதற்கெடுத்தாலும் குற்றம் சாட்டி, உனக்கு அது தெரியாது, உனக்கு இது தெரியாது என்று குற்றச்சாட்டி மனைவிமாரை காயப்படுத்துகிற கணவன்மார், கசந்து கொள்ளுகிற கணவன்மார் அதிகம் உண்டு. அதனால தான் வேதம் ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்குது. அன்பு கூறுங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது, வம்புக்கு இருக்காதுங்க. உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவியை நேசித்தா அவர் நிச்சயமாக அந்த மனைவிட்டு எத்தனை குறை இருந்தாலும் அவருக்கு பெருசாக தெரியாது. அந்த மனைவியோட அருமை அந்த மனைவி இருக்கிற காலத்தில் தெரியாதுங்க. ஒருவேளை மனைவி உங்களை விட்டு கடந்து செல்லும் போது தான் அந்த மனைவியோட அருமை தெரியும். அதனால் தயவு செய்து குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த இல்லற வாழ்க்கை மிக நேர்த்தியான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் விரும்பி தந்த வாழ்க்கை. முதல் அற்புதம் செய்ததும் ஒரு கணவர் திருமண வீட்டில் தான். அதனால் உங்கள் சொந்த மனைவியை நீங்கள் தயவு செய்து கசந்து கொள்ளாதபடி அப்ரிஷியேட் பண்ண கொஞ்சம் பழகுங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது, பரவாயில்லையே, சூப்பராக இருக்க, இப்படி நிறைய புருஷன் மாதிரி சொல்கிறதே இல்லைங்க. குறைகள் இருந்தால் மட்டும்தான் வாய் வானம் மட்டுக்கும் திறக்கும். அது கோபத்தோடு எரிச்சலோடு அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லும்போது மனைவி மாதிரி அப்படியே கொஞ்சம் பயந்து ஒரு மாதிரி கொஞ்சம் யோசனையில் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் பாராட்டி பாருங்களேன். கசப்பு இருக்கும்போது பாராட்டுதெல்லாம் வராது, மருந்துக்கும் வராது. ஆனால் கொஞ்சம் நேசித்து கொஞ்சம் பாராட்டி பாருங்கள். அது உங்களுக்கு நீங்களே சூடிக்கொள்கிற கிரீடமாக தான் அது இருக்கும். நீங்கள் கசந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் சொந்த மாம்சத்தை நீங்கள் பாக்கிக்கிறீங்க, அதான் அர்த்தம். அது நமக்கு நாமே வைக்கிற ஆப்பு, சரியா? அதனால் நிச்சயமாக இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நிச்சயமாக உங்கள் மனைவி மாதிரி நேசிப்பீர்கள். நேசிக்கிற கணவன்மாருக்கு வாழ்த்துக்கள். ஒரு அருமையான கணவன் மனைவி ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவங்கன்னு வச்சுக்கிட்டுக்கணேன். கணவன் எப்பொழுதும் அதை சுட்டி காட்டி அற்பமாக பேசுவார், கசப்பாக பேசுவார். அப்போது அந்த மனைவிக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பைபிள் வாசிக்க ஜோம் பண்ணாலும் அவருக்கு விருப்பம் இருக்காது. ஆலயம் போகலாம் விட மாட்டார். ஒரு நாள் ஆலயத்துக்கு நம்ம போகிறாங்க. இவர் பார்த்தார், எந்த நேரம் என்ன ஆலயத்துக்கு இவ போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அந்த ஒரே பூட்டு ஒரு சாவி பூட்டினார். சாவியை பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டார். இந்த அம்மா வராங்க, ஐயோ சாவி இல்லையேன்னு சொல்லி அங்கே எங்கேயும் தேடுறாங்க. சரி, கணவன் ஏதோ எங்கோ வெளியே போயிருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி கணவனுக்கு சமைக்கணுமே நினைக்கும் போது உங்கள் மீன்காரன் வரான். மீன் ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி அந்த மீனை வாங்கி அந்த மீனை வெட்டும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சாவி இருக்குது. அற்புதங்க. இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் தேவன். அவரால் முடியாத காரி ஒன்றுமே இல்லை. செத்து போன லாசரு 4 நாள் கழித்து பூமியிலேருந்து உயிரோடு எழுப்பின தேவன். அந்த சாவியை திறக்காங்க, சமையலை பண்ணுறாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு கணவன் வராரு. அவரால் அது ஆச்சரியத்தை தாங்க முடியலை. அப்படி பிரமிப்பாக பார்க்குறாரு. இந்த அம்மா ஆண்டவர் செய்த அற்புதத்தை அதிசயமாக விளக்கி சொல்கிறாங்க. அவர் யோசிக்கிறார், நிச்சயமாக இவ்வளோ ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அன்றிலிருந்து தன் மனைவியை கசந்து கொள்வதை விட்டுவிட்டார். நேசிக்க தொடங்கினார். அந்த குடும்பம் சொர்க்கமாக மாறினது. நீங்களும் உங்கள் துணைகளை மனைவி மாதிரியே நேசிப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறக்கும்.